ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் காளான் தண்ணி குழம்பு வைக்க போகிறோம். எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது, ஒரு மாதத்துக்கு பக்கமாக ஆகுது. கொஞ்சம் வேலை இருந்ததுனால போட முடியல, அதனால் இன்னையிலிருந்து போட்டுக்கலாம். கண்டினியூவாக வீடியோவை முழுசாக பாருங்கள். இப்போ மொட்டு காளான் ஒரு பாக்கெட் எடுத்திருக்கேன். ஒரு பாக்கெட் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கோம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கோம். நல்லா 2-3 டைம் வாஷ் பண்ணி எடுத்தாச்சு, ஏன்னா அதில் மண் இருக்கும். உருளைக்கிழங்கு 2 உருளைக்கிழங்கு நல்லா பெரிய உருளைக்கிழங்காக எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கோம். உருளைக்கிழங்கு எதுக்காக போடுறோன்னா, காளான் ஒரு பாக்கெட்டு தான் இருந்தது, அதனால் உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கும் காளானும் போட்டு செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதுக்கு தேவையானது கருவேப்பிலை, பச்சை மிளகாய் 2, வரமிளகாய் 2, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் போடாதீங்க, இனிச்ச மாதிரி இருக்கும். சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம். வாங்க எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி தவா வச்சுக்கலாம். வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையான அளவு. இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு, கடுகு போட்டுக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே போட்டுக்கலாம். வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வரமிளகாய் எல்லாத்தையுமே போட்டுக்கலாம். இது அப்படி கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும். உங்களுக்கு தண்ணி குழம்புக்கு வரமிளகா போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். நான் பச்சை மிளகாயும் போட்டிருக்கேன், அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்கிறதுக்காக. கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும் வெங்காயமெல்லாம். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் ஒன்று காட்டல, அதனால் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். தக்காளி ஒரு தக்காளி மட்டும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ அதை அப்படியே வதங்கட்டும். இப்போ இந்த காளானை போட்டுக்கலாம். நல்லா தண்ணி புழிஞ்சிட்டு போடுங்க. நான் என்ன போடலான்னு சொல்கிறேன். இது கொஞ்சம் வதங்கட்டும். உருளைக்கிழங்கு அது கூடயே போட்டுக்கலாம். ரெண்டுமே ஓரளவுக்கு சீக்கிரம் வெந்துடும், அதனால் கொஞ்சம் வதக்கிக்கலாம். கொஞ்சமாக வதக்கினீங்கன்னா போதும். கொஞ்சம் நேரம் அப்படியே வதங்கட்டும். இப்போ ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ கல்லுப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ மல்லித்தூள் 2 ஸ்பூன் எடுத்துருக்கோம், சிக்கன் மசாலா 2 ஸ்பூன் எடுத்துருக்கோம், மஞ்சள் கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் எடுத்துருக்கோம். இதெல்லாம் போட்டுக்கலாம். நான் எப்பயுமே எண்ணெயில் வதக்கிலேயே போட்டுக்குவேன். அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் குழம்பு ரொம்ப தண்ணியாட்டாயிரும். இந்த மாதிரி போட்டிங்கன்னா கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் திக்னஸ் தெரியும். அதுக்காக தான் எண்ணெயில் போடாமல் வதக்குனிங்கன்னா. கொஞ்சம் நேரம் மசாலா போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வதங்கட்டும். ஏன்னா உப்பும் போட்டுருக்கோம், அதனால் நல்லா தண்ணி விடுவோம். தண்ணி விட்டு நல்லா கொஞ்சம் நேரம் அப்படியே வதங்கட்டும். இப்போது ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். காளான் நல்லா வதங்கிருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும், தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் வேகிற அளவுக்கு. இந்த அளவுக்கு ஊற்றுனீங்கன்னா போதும். நல்லா கொதித்து வேகட்டும். இப்போ குழம்பு நல்லா பாருங்கள் வெந்துட்டு சுற்றிலும் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. காயும் நல்லா வெந்துருச்சு.
பாருங்கள், இந்த மாதிரி வச்சிங்கன்னா இந்த சிக்கன் தண்ணி குழம்பு வைப்போம்ல அந்த டேஸ்ட்லேயே இருக்கும். சூப்பராக இருக்கும். இந்த மெத்தடில் வச்சு பாருங்கள். வச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் போடுங்க. தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் வேறு ஒரு டிஷ்ஷோடு பார்க்கலாம்.